வணக்கம், நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கும் பாண்டு வாங்குறதுக்கும் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இருக்க வித்தியாசத்தை பார்க்கலாம். நீங்கள் ஒரு 10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக கம்பெனி ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4-5 கம்பெனி வாங்கலாம். பாண்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பாண்டு வாங்க முடியும். சரிங்களா? இது சரியான புரிதலோட நாலேஜபிளாக நீங்கள் பண்ணணும். இல்லைன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இதே மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 100 கம்பெனி 150 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து 100 பாண்டு அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் ஆகும். அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் டைவர்சிஃபைடாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக ஒரு நல்ல நாலேஜபிளாக இருந்து நல்ல கைட்லைன்ஸோடு வாங்குறீங்க அப்படின்னா டைரக்ட் ஈக்விட்டி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் சரியான புரிதல் இல்லாமல் வாங்குறீங்கன்னா அதில் ரிஸ்க் அதிகம். மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி கிடையாது. உங்களோட ஃபண்டை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஐபி முறையில் இல்லை லம்சமாக பண்ணாலும் சரி, இதில் ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப அதிகம். மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் 500 இருந்து கூட உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபுல் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். கீழே என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.